திமுகவுல மாவட்ட செயலாளர்களுடைய வயது 70 வயது வரை தான் இருக்கணும். 3 முறை மட்டுமே அவங்க மாவட்ட செயலாளர்களாக இருந்திருக்கணும் அப்படின்லாம் வரம்பு நிர்ணயம் செஞ்சிருக்காங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம கிளை செயலாளர்களுடைய வயது 45 இருக்கணும். வட்ட செயலாளர்கள் வயது 50 இருக்கணும். ஒன்றியம் போன்ற எல்லாவற்றுக்கும் 2 முறை மட்டுமே அந்த பதவிகள்ல நீடிக்க முடியும் அப்படின்லாம் நிறைய மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள், ஆக்ஷன தொடங்கிட்டாரு திமுகவுடைய தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. சரி, ஏன் இந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் வரை எந்த ஆக்ஷனும் எடுக்க வேணாம் சீனியர்கள் மேல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா சட்டமன்றத்துடைய காட்சிகள் பார்த்த உடனே கண்கள் சிவந்தது மு.க.ஸ்டாலினுக்கு. ரொம்ப க்ளோஸா ஆளுங்கட்சியோட உறவாடிக்கிட்டு இருக்காங்க. மாமா, மச்சான் அப்படின்லாம். அதுலயும் ஒரு 4 மாஜி மினிஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க. யாருன்னு கேக்குறீங்களா? நீங்க சட்டமன்ற காட்சிகளை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். அவங்கெல்லாம் ரொம்ப சாஃப்டா பேசினத விரும்பல மு.க.ஸ்டாலின். அதுக்கப்புறம் தான் இதே நிலை நீடிச்சா திமுகவுடைய எதிர்காலங்கிறதே கேள்விக்குறியாயிடும். அதனால புதிய இளம் ரத்தம் பாய்ச்சப்படணும் அப்படின்னு இந்த முடிவுக்கு வந்தாரு அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த டோர் ஓப்பன் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 110 மாவட்டங்களாக உயர்த்தி இருக்காங்க. அதனால யங்ஸ்டர்ஸ் உள்ள வரப்ப தாவேக்காவை சமாளிக்க முடியும், வீழ்த்த முடியும் அப்படின்னு கணக்கு போட்டு இந்த காய் நகர்த்தியிருக்காரு திமுகவுடைய தலைவர் அப்படிங்கிறாங்க. உள்ளுக்குள்ளார இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.